நம்ம என்ன போறோம்னா சர்வே 99 நைட்ஸ் அப்படின்னு ஒரு கேம் நம்ம இன்னைக்கு விளையாட போகிறோம் மக்களே. வாங்க போய் விளையாண்டுடலாம். அப்படியே இந்த இன்ட்ரோ பாருங்க. பாய். இப்போ என்ன பண்ணால் இந்த கேமோட கான்செப்ட்னா ஒருத்தர் வந்து தொலைஞ்சிட்டானா. அது வந்து ஒரு மிருகம் வந்து அழிச்சிருச்சு, இந்த இடத்துல அது கடவுளாக கும்பிட்றாங்க அப்படி சொல்லிட்டு தான் இந்த கேம் கான்செப்டாக அந்த குழந்தைய காப்பாற்றணுமா. அதான் இந்த கேம் கான்செப்ட்டு. அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றிடணுமா. இல்லை உன்னை பிடிக்கிட்டான். இதுடா இதை எடுத்து வச்சுக்கலாம். அந்த எடுத்துகிட்டு போகிறான். நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த மரத்தை வெட்டணும். ஏன்னா இந்த அவங்களோட வில்லன்லாம் இருப்பான். இந்த சொன்னே பாருங்க தாங்க, இதான் ஒருத்தர் தொலைஞ்சு போயிட்டாங்க. டினோ கிட் அப்படின்னு ஒருத்தர் தொலைஞ்சிட்டான். இது என்ன சொல்கிறாரு, ஃபயர் இது வந்து 100% இருக்குமா. அப்போ தான் இந்த சைடு வந்து அந்த மிருகம் வராதான். இப்போ வந்து இந்த மரத்தை வெட்டுவோம். மரத்தை வெட்டி நிறைய அந்த மரத்துக்கு போடணும். நம்ம சாப்பாடு கூட தேடிக்கணும், இல்லைன்னா அதிலே செத்து போயிடுவோம். எடுத்துக்காச்சு இது வந்து எடுத்துக்கலாம். 1 2 ஐயோ 5 தான் எடுக்க முடியுமா. இப்போ போய் அந்த மரத்துக்கு போட்டுடலாம். இப்போ போய் மரத்துக்கு போடணும். ஐயோ குறையுதுடா. நான் கொடுக்குறேன் கொஞ்சம் சாப்பாடு. இங்கே தான் இருக்கும். இது நரி. நாங்கள் நரி கூட்டங்கடா. கறி டிங் எடுத்தாச்சு. இப்போ வந்து மரத்தை விட்டணும். இப்போ மரத்தை வெட்டிட்டு அங்கே வந்து வீடு இருக்குது. நான் போய் அங்கே வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அங்கே ஏதோ பெட்டி மாதிரி இருக்கே. கஷ்டம் இல்லைடா, மாட்டிக்கிட்டே எரிக்கலாம். ஓ இந்த பெட்டி மெதுவாக திறக்குமோ. டக்குன்னு தந்தால் நல்லாயிருக்கும். தர பெட்ரோல் போட்டு சூப்பரு. எடுத்துகிட்டு வச்சிடலாம். இதை எடுத்து இதில் வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுடா இன்னொரு இது இருக்கு பாருங்கள். இந்த மிருகத்தை நான் சொன்னேன். இந்த மிருகம் வந்து நம்மளை அழிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அழிச்சிடும் நம்மளை. எப்படின்னா இது ஒரு மான்ஸ்டர் மாதிரி. டே என்னடா ஒன்னோட இல்லை. 100% த மேப் இஸ் ப்ரோ பிங்கர். இங்கே நிறைய இதுவாக இருக்குது. நான் எடுத்துக்கிறேன். 5 எடுத்தாச்சு. இப்போ வந்து போகணும். நம்ம பசிக்க கூட செய்யணும். சைடில் பாருங்கள் வீட்டு ஒரு 2 இது இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது ராத்திரி அதுக்குள்ளே வச்சா மகளே. இப்போ வந்து நம்ம அதுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ கிட்ட இல்லைன்னா இந்த சைடு ஏதோ மிருகம் வந்துடும், நம்மளை அழிச்சிடும். டக்குன்னு போடுங்கடா. டிக் 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 போட்டுடலாம். போட்டு நம்மளுக்கு ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. வந்து நம்ம சாப்பிட்ணும். சாப்பிட்டாச்சு. என்ன பண்ணணும், இது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். என்னடா அது. ஓ இது இருந்தால் இந்த சேரை செஞ்சிடலாமா. ஏற்கனவே நம்ம ஸ்க்ரூ டிரைவர் 4 இருக்குது. இன்னும் ஒரு மரக்கட்டை வந்து 5 வேணும். 5 இருந்தால் இந்த இது ரெடி பண்ணிடலாம். கிராஃப்டிங் பெஞ்ச் 2. டக்குனு போய் ரெடி பண்ணுங்கடா. நான் போய் நல்லா உணவு இருக்குது. உணவை போய் எடுத்துக்கலாம். உணவை போய் கீழே வச்சுருக்காங்க பாருங்க மரக்கட்டை. இப்போ வந்து போகலாம். போயிட்டு வேறு என்னென்னு இருக்கு அந்த இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்து வந்துடலாம். அவங்க வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மிருகம்லாம் வருவாங்க. எடுத்தாச்சு. இப்போ வந்து 5 ஃபுல்லாகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா முயலை வெட்டணும். ஏன்னா நம்ம சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்கும். வெட்டுறா நாங்கள் ஓடிட்டா நான் தப்பிக்க வையா. வெட்டு 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 வெட்டு. எங்கே ஓடுற பசிக்குது. புதுச்சோ நீ சாப்பிடு. வெறும் வாயில் சாப்பிடக்கூடாது. பெனி ஃபுட்டு இது எப்படியானு தேவைப்படும் மக்களே. ஏன்னா நம்ம 2 டேஸ் கொண்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் அவன் சாப்பிட்ற இடத்துக்கு போகிறான்.
அவனுக்கு போய் ஃபுட்டு கொடுப்போம். பெனிங் ஃபுட்டு இருந்தால் அவன் உயிரோடு வந்துடுவானா? எதுவும் செலக்ட் பண்ணிக்கணுமா? குட் டாக்ஸா? என்ன குட் டாக்ஸே எடுத்துக்கலாம். குட் டாக்ஸ் இது எப்படி அடிப்போம் தெரியுமா மக்களே? இன்ஃபோவா? அட்ரா சரி ஓடு. எனக்கு என்ன நான் என்ன பண்ணேன்? ஒன்றுமே பண்ணல. என்னதுக்கு அடிக்கிற? வாங்கடா. இப்போ என்ன பண்ணுறேன்? இன்னும் உள்ளே வர முடியாது. ஓ இப்போ வந்து எல்லாத்தையும் கீழே போட்டுடலாம். இந்த மரக்கட்டையை எடுத்து இப்படி போட்டுடலாம். இந்த மரக்கட்டையை எடுத்து இப்படி போட்டுடலாம். இந்த கறியை எடுத்து இப்படி பிடிக்கலாம். இந்த கறியை எடுத்து இப்படி பிடிக்கலாம். இதை எடுத்து கெச்சிடலாம். வாங்கடா வேட்டையாடும். வெறும் வயிறு சாப்பிடக்கூடாதுடா. இந்த குட் டாக்ஸ் வச்சு இந்த மரத்தை எவ்வளோ சீக்கிரம் வெட்ட முடிஞ்சு பார்ப்போம். கீழே இருக்கான். அவளுக்கு என்ன கிடைச்சிச்சு இப்போ? வெட்டு 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 வெட்டு. டக்குன்னு வெட்டிடுது. இது நம்ம எடுத்துக்கிட்டு மரம்லாம் ரொம்ப தேவை. இல்லை எடுத்துக்கலாம். இப்போ தப்பிக்க முடியாது. தப்பிக்க முடியாது. நம்மளுக்கு 5 ஃபுல்லாக இருக்கும். போய் அங்கே வச்சுட்டு வந்துடலாம். இது இருந்தால் நம்மளுக்கு கொடுப்பானா? சரி வந்து வச்சுட்டு இந்த இது சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து ஒரு 3 டேஸ்க்கு தான் நான் போடுவேன். ஏன்னா இதுலேயே நான் ஃபஸ்ட்டு தான் போட்டுட்ருக்கேன். அதனால் 3 டேஸ் வரையும் போடுறேன். மொத்தம் இது பார்த்து நிறைய வாட்டி தான் போடுவேன். ஒரு 5 அப்படி போடுவேன் மக்களே. ஐயோ அட போடு. இந்த எடுத்தாச்சு. இப்போ வந்து மேலே போயிட்டு உடைக்க வேண்டியதான். டாக்ஸ் போட்டு குட் டாக்ஸ் வச்சு ஒன்று எப்படி அடிக்கிறது போட்டு பாரு. எடுத்தாச்சு. எடுத்துக்கலாம். இப்போ வந்து மேலே போகலாம். இந்த 5 வச்சுருக்கு அப்படியே இருக்கும்ல. நம்ம இந்த குட் டாக்ஸ் பதிலாக வேறு தான் வாங்கிக்கலாம். அடுத்த பாட்டில் நான் எப்படியாவது வாங்கிடுவேன். இந்த இதுதானே நம்ம எடுத்துக்கலாம். சூப்பர்டா. இதை வச்சு தான் முயலை ஈஸியாக அடிக்கலாம். இப்போ எதாவது முயல் நம்ம கண்ணு தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஒரு 2 அடி கொட்டுறமா அடிச்சுட்டு போயிட்டு இப்போ தான். எங்கடா முயலை? வந்து வீடு இருக்குது. அடியில் இருக்குது. இந்த சைடு வேணாம். இந்த சைடில் அடி. அங்கே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. யாரு? இங்கே இருக்கோம். ஐயோ அதில் துரத்துது. அச்சோ போச்சு. செத்துட்டேன். நீ செத்துட்டேன்டா. ஐயோ போச்சுடா. ஐயோ ஏன் இந்த மாதிரி? அந்த இடத்துல தான் அவன் இருந்திருக்கா. எனக்கு இப்போ தெரியுது. எப்படி நான் அந்த வீட்டில் தான் அவன் இருந்திருக்கா. நான் பார்த்துட்டேன். இப்போ தெரியுதுடா. ஏன்டா இப்படி பண்ணி தொலைடுவீங்க? கஷ்டப்பட்டு படித்தேன். போனேன்டா. வீட்டில் என்ன இருக்குன்னு பார்க்க போனேன். என்ன பண்ணுறது? ஐயோ இந்த பாட்டு கொஞ்சம் நிறையான போடலான்னு பார்த்தேன். டெத் ஆயிட்டான் கடைசியில். எந்திரிடா. எந்திரிக்க மாட்டேன். மக்களே நான் இதை விட முடிச்சுக்கிறேன் மக்களே. அது நான் பார்ட் 2 கண்டிப்பாக போடுவேன் மக்களே. ஏன்னா அந்த இடத்துல தான் அவன் இருந்திருக்கா. காலையில் நம்ம உதவி பண்ணிக்கலாம். சரி மக்களே, பாய் மக்களே.